मेहता का उल्टा चश्मा। போலீஸ். ஜெய் ஹிந்த் சார். இங்க பாருங்க சார், 2 திருடனுங்க தாத்தாவை தூக்கிட்டு ஓடானுங்க. அவங்கள போய் பிடிங்க சார். சார் அவரை போய் காப்பாத்துங்க. இது மெழுகு பொம்மையா? அட இது அதே வண்டிதான். தாத்தா இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பாரு. நான் தாத்தாக்கு போன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறேன். இவன் என்ன பண்றான்? கை போச்சு. தாத்தா உன் தாத்தா தானே வேணும், இந்தா புடிச்சுக்க. அப்புறம் இந்த அவரோட சேலை. குட்டி தங்கம் உழுவாயி பிராக்கெட் ஓபன். கட்ட விரல வாயில வச்சுக்கிட்டு தூங்கு. பிராக்கெட் க்ளோஸ். ஆஹா, நல்ல வேளை நாம தப்பிச்சிட்டோம். இனிமே உங்களால தப்பவே முடியாது. உங்களை என்ன பண்ண போற பாருங்க. அப்பா அப்பா எவ்வளவு தூரம் போய் எங்களை ஓட வைப்பீங்க? சாரிப்பா, தெரியாம நடந்திருக்கு. எனக்கிட்ட போட அப்பா ஏதாவது பண்ணுங்க. இங்க பாரு தம்பி, நான் உன் காரை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடுறேன். ஏறுங்க. மரியாதையா என் மாமா விட்டுருங்க, ஏன்னா நான் உலகத்தையே புரட்டி போட்டுருவேன்.
இவன் கண்டிப்பா லெஃப்ட் சைடு தான் போவான். இந்த கிட்னாப்பர்ஸ் தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. அட உங்களை தானுங்க ஏமாத்துவாங்க. என்ன இது வரைக்கும் யாருமே ஏமாத்துறது இல்லைங்க. எல்லாருக்கும் உங்களை பார்த்தா ஏமாத்தணும்னு தோணுங்க. அப்பா இங்க பாருங்க, இவங்க உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க பின்னாடியா நாங்க வந்துட்டு இருக்கோம். எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க 2 பேரும் என்ன கிட்னாப் பண்ணிருப்பீங்க? உங்க தங்க பல்ல திருடுறதுக்காக தான். பிராக்கெட் என்னது தங்க பல்லா? இது வெறும் பருப்புப்பா. ஹோட்டல்ல சாப்பிடும்போது வாயில ஒட்டிக்கிச்சு. அப்பா ஒரு பருப்புக்காகவா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா சின்னதா ஒரு கிரைம் பண்ணாலே போதும்பா, ஜெயில அவங்களே நமக்கு கொடுப்பாங்க. இறங்கட்டா போடாப்பா. அச்சோ, இதுல கை வச்சா அப்படியே ஒட்டிக்கும் போல இருக்கே. என் கை நல்லா ஒட்டிக்கிச்சு. எனக்கு இது ஏதோ கம் ஃபேக்டரி மாதிரி தோணுது. அச்சோ, நாம நல்லா ஓட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீங்க 2 பேரும் என்ன கிட்னாப் பண்ணிருப்பீங்க? சொல்லுங்க. ஓய், என் கையை இவன் மேல நல்லா ஒட்டிக்கிச்சே. யாரு என் முதுகுல ஓங்கி அடிச்சது? என்னடா இது, என் கையும் ஒட்டிக்கிச்சு. ஆஹா, நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. அடியாத்தி, இப்ப என்ன பண்றது? நம்மள யாரு காப்பாத்துவாங்க? எஸ். அட காலக்கேட்ட தப்பு. உங்களால இந்த கம்ல இருந்தும் அப்புறம் ஜெயில இருந்தும் என்னைக்கும் தப்பிக்கவே முடியாது. டப்புவோட தாத்தாவை கிட்னாப் பண்ணதுக்கு இதுதான் தண்டனை. நீங்க மட்டும் பருப்பை ஒழுங்கா சாப்பிட்டு வாயை கிளீனா கழுவி இருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. பிராக்கெட் க்ளோஸ், கரியர் க்ளோஸ் ஆயிடுச்சு.